அண்மை செய்தியை பார்க்கிறோம். பஹல்காம் தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் விளக்கம் அளித்திருக்கிறார். எந்த வடிவிலும் எந்த இடத்திலும் பயங்கரவாதத்தை தாங்கள் ஆதரிப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, தாக்குதலுக்கு TRF அமைப்பு பொறுப்பேற்றிருந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சரினுடைய விளக்கம் வெளியாகியிருக்கு. விவரம். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தற்பொழுது விளக்கத்தை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும், பாகிஸ்தான் ஒருபோதும் எந்த ஒரு ரூபத்திலும் தீவிரவாதத்தை ஆதரிப்பது இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் பலுச்சிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவினுடைய தலையீடு என்பது அதிகமாக இருந்தும் நாங்கள் இந்தியாவினுடைய பிரச்சனைகள் தலையிடுவது இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளார். பாகிஸ்தானுடைய தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்று அளித்த பேட்டியில் தற்போது அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற இஸ்லாமிய அமைப்புகளுடைய தூண்டுதல் என்பது அவர்கள் இந்தியாவிலேயே தூண்டப்பட்டு அவர்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மீது வீண்பழியை செலுத்த வேண்டாம் என்ற ஒரு கடும் கருத்தையும் அவர் இந்த ஒரு பேட்டியின் பொழுது அவர் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு உலக நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடைய தலைவர்களும் இந்தியாவிற்கு ஆதரவாக குரல் அளித்து வந்த நிலையில் தற்பொழுது முதல் முறையாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வ ஒரு கருத்தை அந்நாட்டினுடைய அரசாங்கத்தின் சார்பாக முன்வைத்துள்ளார். அதில் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.